2025 முத நாள் பிளானே இல்லாம ஒரு பிளானுக்கு போறோம். இதை நீ போட்டுக்க, நான் போட்டுக்கிறேன். என்ன கன்ஃபியூஷன். அப்பல இருந்து ஒருத்தன் எங்க போறோம்னு கேட்டுட்டு இருக்கான். எங்க நம்ம போறோம்ட்டு தோரா பூஜில வர மாதிரி எங்க போறோம்னு ஐடியாவே இல்லாம கார் எடுத்தாச்சு. கட்டிட்டீங்களா? ஓகே. எங்க போறோம்? ஆனா எங்க போறோம் தெரியாது. அப்படியே ஃபுல்லா ஹரி. உள்ள எலியும் இருக்கு. வண்டி சாரிங்கடா. மாடி மட்டும் இருக்கு. போலாமா? மாடி மட்டும் கூட்டு போற. மாடி மட்டும் கூட்டு போற. அது கூட வந்து நிக்குது. நான் என்ன பண்றது? வேணா போலாம். கூட்டு போறதே ஒரு மனமாடுதான். இப்போ ட்ரிப் எங்க போகுதுன்னு தெரியல. சோ ரோடுல கிண்டி எடுத்து, கிண்டில இருந்து போயிட்டு அங்க இருந்து கிண்டி எடுத்துதான் போகணும். சண்டேவே டிராபிக்கா தான் பாரு. நம்ம வண்டி எடுத்துட்டு யாருப்பா சிக்னலும் போட்டாச்சு. இவர் பாட்டுக்கு சல்லுன்னு கிண்டி எடுத்துட்டே போறது. சோ பாப்போம் அங்க இருந்து எப்படி போகுதுன்னு. இல்ல இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்லாம் கேட்காதீங்க. எங்க போறதா பிளான் பண்ணிருக்கோம்னா நாங்க அப்படியே போயிட்டு ஏதோ ஒரு ஃபால்ஸ்ல போய் குளிக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம். 2 ஃபால்ஸ் ஐடியால இருக்கு. அந்த 2 ஃபால்ஸ்ல எந்த ஃபால்ஸ் போலான்றது பாப்போம். எப்படினாலும் ஒருத்தன் போனானே சம்மர் சால்ட் அடிப்பான். தண்ணிய பார்த்தாலே உள்ள குதிச்சிருவான். சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இன்னைக்கு எங்க போறோம்ன்றது பாப்போம். இல்ல யாரு பாது சம்மர் சால்ட் அடிக்கிறதா? இப்ப யார் பாதுன்னு கேட்டாருல அவருதான். மூஞ்சி தெரியுது. அப்பப்ப கீழே வந்து காலை சுருக்கிப்பாரு, கைய உடச்சுப்பாரு. வாழ்க்கையில சில பல விஷயங்கள் அடிபட்டு தானே கத்துக்கணும் மிஸ்டர் அரவிந்த் சங்கர். இப்போ உனக்கு இந்த மிஸ்டர் அரவிந்த் சங்கர் என்னன்னா உனக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இல்லடா எப்ப பார்த்தாலும் போனா வாடான்னு பேசி கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அதனால இல்ல ஒரு பாட்காஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நான். உட்காந்துட்டு மிஸ்டர் அரவிந்த் சங்கர் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்டா. ஆனா மூதேவி நீ நானு ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்களுக்கு அவன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். சாவு நானே ட்ரை பண்ணி பேசுங்க. பேசுறது ஃபுல்லா பீப் அலர்ட்டா இருக்கு. நியூ இயர் எந்த கெட்ட பழக்கம் பண்ணக்கூடாது. காலையிலே குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு வந்தேன். இவன் கூட 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் தான் ஆச்சு வைப். இல்ல கோயில் வைப் வந்து வெறும் பீப்பா. கோயில்ல இருந்து வெளியே வந்தோடனே அழிஞ்சாச்சு. அவன் எது கோயிலுக்கு போயிருப்பான். இன்னைக்கு அங்க போயிருந்தா ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க முடியும். அந்த பொண்ணு ஏதாவது வந்திருக்கோம் அப்படின்னு போய் பாத்துருப்பான். அந்த பொண்ணு டிமிக்கி கொடுத்துருக்கோம். உடனே வந்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு பாக்குற பொண்ணு கோயிலுக்கு வராது, சர்ச்சுக்கு தானே வரும். ஏதோ ஒண்ணு கோயில் கோயிலுக்கு போனா சர்ச்சுக்கு போனா நம்மளுக்கு தெரியும். கோயில் அவ்வளவுதான். பர்சனல் மெசேஜ் எல்லாம் அப்படி பப்ளிக்கா இது பண்ணக்கூடாது. என்ன பர்சனல் மெசேஜ்? என்ன பர்சனல்? அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள பர்சனல்? அதாவது மச்சான் பேச போற நீயே பீப்னு சொல்லிடலாம். அதான் நீயே பேச விட மாட்டாங்களே. This video is made for kids. Please don't use unparliamentary words. உங்ககிட்ட பேசலான்னு 2 செகண்டுக்கு ஒரு பீப் வந்துடுறாங்க. அதாவது நம்மளோட பர்சனல் டேட்டா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படி வெளில கொடுக்கூடாது. மூஞ்சே வெளில கொடுத்தாச்சான். இதுல அண்ணன் நல்ல வெயில் அடிக்குதுடா. நல்ல ஜில்லுன்னு தண்ணியில. அது ஏசிடா. நல்ல ஜில்லுன்னு தண்ணியில நம்ம இது குளிச்சா செம்மையா இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு. வின்டர் சீசன் மாதிரியாடா இருக்கு. ஆமா எங்க போறோன்னே தெரியல. எப்படி இருந்தாலும் குளிக்கிறதுக்கு வந்து இப்ப போயிருந்தாலும் அந்த இந்த டெம்பரேச்சருக்கு நல்லா இருக்கும். நீங்க போடுற பிளான் எல்லாம் பார்த்தா 6 மணிக்கு மேல பனியில கொண்டு போய் எங்கேயும் முக்கி இழுத்துட்டு வர போறீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு நேரம் ஆகாது. 3 நாள் ஆகாதான்? இங்க சென்னைக்குள்ள வேற என்னடா இருக்கு? மிஞ்சி போனா இருக்கு. அதுக்கான சென்னையில எத்தனை ஏரியா இருக்கு வாடா காமிக்கிறோம். ஆக்சுவலா சென்னையில நிறைய ஏரியா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா மழை சீசன் வந்தா எல்லாமே ஏரியா தான் இருக்கும். எந்த தெரியல. ஆனா லூசு மாதிரி ஓட்டிட்டு போறான் வண்டிய.
அந்த நம்மள கிஃப்ட் இப்படி வாங்கிடலாமே பாஸ்போ. வாங்கிட்டா இப்ப பதில் வராது, இப்ப பேசவே மாட்டான். வாங்கித்தான்னு சொன்னா மட்டும் வாயில இருந்து வராது, மத்தபடி பீப் வார்த்தையா போட்டு பேசுவான். நானே சொல்லுவா. மத்தபடி ஏதாவது வாங்கித்தாடா இதை செஞ்சு தடான்னு சொன்னா பரவாயில்ல, எங்க அங்க அடி வாங்குற எவ்வளவு வாங்கியிருக்கிறவரை தெரிஞ்சுட்டு நீங்களே கேட்டா என்ன பண்றது? மச்சான் உனக்கு எப்ப கொடுத்த அமௌண்ட் நேத்தி அந்த வேலை கொடுத்துட்டேன். நான் ஒரு ஜேம்ஸ் வேற கொஞ்சம் தரணும். அவன் வேற மிஸ் ஆயிட்டான் பாத்தியா, அவன் சொல்றான் மச்சான் நேத்தி. இல்ல எனக்கு இது ஒரு கான்செப்ட் புரியவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா கூப்பிட்டா வருவியா? இல்லையா, கூப்பிடாமலே வர முடியும்ல. உங்க 3 பேர் நான் கூப்பிட்டேன் வாங்கடான்ட்டு. இல்ல இல்ல இந்த நாயெல்லாம் போன் பண்ணி ஏதாவது பேசினா நான் எங்க இருக்குன்னு கூட கேட்கல. இந்த நாய் வந்ததே சொல்ல. டே காலையில வந்தது சொல்ல, காலைல 9 மணிக்கு வந்துருவேன், தாம பிரிட்ஜ்ல பிக்கப் பண்ணிக்கோடா. இதுதான் நீ சொல்ல. உன்கிட்ட அதான் சொன்னா மச்சான், என் கிட்ட எதுவுமே சொல்ல. போன் பண்ணோடனே உங்ககிட்ட எங்க இருக்குன்னு கேட்டா நீ கெடுப்பு எத்துவ. உங்ககிட்ட நான் வந்துட்டு எங்க இருக்குன்னு கேட்க மாட்டேன். ஓகே, உங்ககிட்ட எங்க இருக்குன்னு கேட்க மாட்டேன். எனக்கு இந்த விஷயம் தேவை, இதை மட்டும் கொஞ்சம் அனுப்பி விடு, நான் மத்த வேலையை பாத்துக்கிறேன், திருப்பி அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கேட்கவே மாட்டேனே. ஏன்டா ஒரு நடுவுல டைலாக் போடுறாரு, ஒரு இன்ட்டு குடுக்குறாராம். என்னடா ஊருக்கு வந்தாலும் சொல்லலாம்னு சொல்றீங்க, போனாலும் சொல்லலாம், எதுக்கு எதாவது திட்டுறீங்க, என்னடா எதுக்குமே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு குடுக்குறாரு. இப்ப ஒரு ஊருக்கு வந்துட்டாரா, கண்டுபிடிச்சிடணுமாமா. நீ கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலாம் எனக்கு நீ வந்துட்டு நான் அப்பயே போன் பண்ணி சொல்லிட்டாங்க. எனக்கு சத்தியமா புரியல. நான் எப்போ உனக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் பாக்கும்போது கிரீட் தானே இருந்தது. அதான்டா நீ எப்ப பார்த்த? நம்ம எப்ப பிளான் பண்ணுவோம், அதுக்கு எப்ப பார்த்த? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தானாண்டா, இங்க கிரீன்ல காட்டுச்சான். இப்ப அவ்வளவு டிராபிக் வேலை சரியில்ல. நான் ஒழுங்கா அந்த சைடு எடுத்துட்டு போயிருப்பேன். அந்த சைடுல போனா நம்ம பாட்டுக்கு ஹைவேல ஜேஸ் ரோட்ல இருக்கு, நான் பாட்டுக்கு போயிருந்திருக்கேன். மச்சா பீனிக்ஸ் ஃபுல்லா நிப்பானுங்கடா. எப்படா நான் யூட்டன் போட்டு இப்படியே போறேன்டா. யூட்டன் போட்ட பிரிட்ஜ் கீழ எடுத்து நம்ம போயிருவோம்டா. இங்க பாரு, இப்பதான் டிராபிக் இருக்கு. இது வரைக்கும் ப்ளூவா தான் இருக்கு. இப்ப ரெட் கூட இல்ல, இப்பதான் ஆரஞ்சே வந்துருக்கு. அவனுங்க அங்க செக் போஸ்ட் இங்க ப்ளூ எங்க புடிச்சிட்டு இருக்கான் பாரு. இல்ல ஸ்ட்ரைட்டா போய் ஓஎம் எடுத்துறா. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண நிமிஷம் பாரு. ஏண்டா காந்தி மண்டபம் நான் வருவேன். 2025 ஒளி தெரியுது உனக்கு மட்டும் செப்பரேட்டா. எங்க போறேன்னு தெரியல. 2025 இப்படிதான் எங்க போறேன்னு தெரியாது நினைக்கிறேன். ஓகே ரைட். கிளார் அடிக்குதா? ஏசப்பா ஏதோ பண்றாரு உனக்கு, ஆசீர்வாதிக்கிறாரு. நீங்க யாரும் பண்றீங்களா? நீங்கடா நல்லா பண்றீங்கடா. ஏசப்பா ஃபுல் ஃபோக்கஸ் அருண் கிட்ட தான். ஜிங் ஜிங். கொஞ்சம் கீழ நீங்க பாரு. சீட் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பாரு. ஓகே. அன்போக்கு உள்ள இப்படி உள்ள வாங்க. அவன் பேர் என்னமா? மில்கி. எதனால இந்த பேர் இருக்கீங்க? ஆமா மில்கினே. நான் இதுல இருந்து கட் போடுறேன். சீஃப் அவனோட பப்ஜி கேம் வந்துட்டு கேம் நேம் வந்துட்டு M24 சீஃப். இவன் பேரு ஏர் ஃப்ரையர்லாம் வச்சு சமைக்கிறதுனால சீஃப் வச்சிட்டீங்க. அது ஐயோ ஐயோ கூட இருக்கிறதா கற்பனையா தான் இருக்குது. என்ன பண்ண விஷயம் கூட தெரியாம போகுது. இதுல எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். இல்ல ஜிபி எஃப்ஐ. நான் ஆர்ட்ஸ் பா. நீ ஆர்ட்ஸ் இருந்தா மட்டும் படிச்சியா போய்? இல்ல அப்புறம் என்ன ஆர்ட்ஸ்? ஓ 22,000 ஒரே அட்டெண்ட் கிளியர் பண்ண. யாரா அத பொண்ணு? ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிருக்கீங்க. கிளியர் பண்ணிட்டான். நேத்தி மேட்ல மச்சான் ஐ லைக் தி வே ஷி லைக்ஸ் மீ மச்சான்.
உனக்கு தெரியுமா மச்சான் she calls me dad uncle மச்சான் அங்கிள் வருத்தப்படுவாருன்ட்டு அந்த 22 பேக்லாக்ஸ் கிளியர் பண்ண மச்சான் அது கூட பரவாயில்ல அது லாஸ்ட்ல ரிலேட் பண்ண தெரியுமா ஒரு பொண்ணு போ அங்கிள் சொல்றதுக்கும் நீ அங்கிள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அர்த்தம் வீப்பு சரியான படம்டா அது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 தடவை பார்த்துட்டு போனோம் டைம் இதாகல சூப்பரா இல்ல தெரியாதவங்களுக்கு சொல்லிடணும் வியூவர்ஸ்க்கு அந்த படம் பேர் வந்து மேட் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு MADன்ட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மனோஜ் அசோக் தாமோதர் இத பேஸ் பண்ண மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் காலேஜ் லைஃப் உங்களுக்கு ஒரு நண்பன் ஃபீல் கொடுக்கும் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு தமிழ் டப்பிங் வேற லெவல் கரெக்டான டப்பிங் பக்கா சீக்வன்ஸ் செம்ம டப்பிங் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க அவ்வளவு நல்லா இருக்கும் படம் 2026 2026 இன்னும் ஒரு வருஷம் இருக்குப்பா தளபதி தெரியாது 2024 இப்படிதான் போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள 2025 வந்துருச்சு கேப்ப விட்டாமே தெரியல பாட்ட ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காப்ல கொடியா பறகுது புரட்சி வெடிக்கணும்ல கொடியா சும்மா ஓகேப்பா இட்ஸ் லஞ்ச் டைம் இறங்கி நல்ல ஒரு செட்டிநாடு மெஸ்ஸுன்னு போட்டிருக்கு ஸ்ரீ குமரன் சட்னி நல்ல பசி என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வாட்டர் ஃபால்ஸ் தான் பிரியாணி இருக்கான்னு முக்கியமா பார்க்கணும் இங்க சாப்பிட்டு இப்பதான் வண்டி எடுத்திருக்கோம் அப்படியே போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஸ்டார் பிரியாணின்னு ஒரு அந்த கடையை பார்த்தோம் பட் அது சர்வீஸ் ரோடு எங்களால எடுக்க முடியலன்றதுனால குமரன் செட்டிநாடு மெஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு அங்க போயிட்டு பிரியாணி நல்லா சாப்பிட்டு ஆக்சுவலா பிரியாணி டீசெண்டா நல்லா தான் இருந்துச்சு சாப்பிடலாம் எங்க 3 பேருக்கு பிடிச்சிருந்துச்சு ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்கல ஆனா ஒரு நேர்த்தி வந்துட்டு பேச்சுலர் சன்செட் பிரியாணின்னு ஒண்ணு நம்ம வேளச்சேரியில வாங்கிட்டு வந்தோம் அது வேளச்சேரி டு மடிப்பாக்கம் அந்த ரோட்ல இன்டர்னல் ஆப்போசிட்ல நாங்க வாங்கிட்டு வந்தோம் அதை மட்டும் போட்டு நோண்டி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பிடிங்கி தின்னாரு இன்னைக்கு பிரியாணி டீசெண்டா தான் இருந்துச்சு ஆனா ஒரு மிச்சம் வச்சுட்டு வராப்ல நல்லா இருந்தா சாப்பிட போறோம் இது என்ன இருக்கு நாங்க 3 பேர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுல வரும்லாம் இலையில அப்படியே பாக்கலாம் தெரியும் போல இருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைக்கு சாப்பிட்டுருக்கோம் அதுக்குதான் எடுத்துக்கடா நீங்க எடுத்துக்கல வச்சு நாங்க சாப்பிட்டோம்டா அவ்வளவு நல்லா இருந்தா எடுத்துக்க வேண்டியதாடா நான் நல்லா இருந்துச்சு நேத்து எடுத்து சாப்பிட்டேன் எடுக்கல எல்லாம் சாப்பிட்டாச்சு ஓகேவா எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு வயிறுக்கு நான் இதை ஒத்துக்க மாட்டேன் ஏன்டா சுமாராதான் இருந்துச்சு மக்களே இவனுக்கு சும்மா மண்ணை கழிக்கிட்டு இருக்காரு இருக்கிற பசிக்கு அது சரியான சாப்பாடு அவ்வளவுதான் நல்ல சாப்பாடு இருந்த பசிக்கு கரெக்டா மாட்டேங்குது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு ஓகேடா அவ்வளவுதான் நான் பிடிக்கும் ஓகேவா இல்லதான் சொல்லி பாரு பாருன்னா நீங்க மொக்க போடுவீங்க எனக்கு ஒத்துக்கிறேன்னா அப்புறம் கடலை பருப்பு வாங்கி சாப்பிட்டு அது நல்லா இருந்துச்சு அது மட்டும் நல்லா நல்லா இருக்கு அது சாப்பிட ஒரு பெஸ்ட் ஸ்நாக் திருப்பி எங்க போறோம் சர்ப்ரைஸ் அவருக்கு ஓபன் பண்ணிரு சர்ப்ரைஸா சொல்லவே இல்ல தடாக்கு தான் போறோம் ஓ மை காட் இந்த பூதை அத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது சாக்காம அப்படியே இன்ட்டு கொடுத்துட்டோம் அதனாலே ஒரு சாக்கான மட்டும் நினைக்கிறாராமா பழகிடுச்சு இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ரைட் கூட
ரோட்டு அது போயிடும் அங்க சைரன் போடுறதுக்கு நமக்கு உயிர் வாங்குவோம். என்னடா 3 பேர் ஒட்டுக்கா போறானுங்க, எந்த சைடுல நான் போறது? இப்போ எந்திரன் படம் மாதிரி உள்ள கொண்டு போ. கார் நடுவுல போ. பாலத்துக்கு அடியில போறதா நினைப்போம். அவரை நிக்க வைக்கல. அது சரியான படம் தான் பின்னால. ஆக்சுவலா இப்ப அவங்களுக்கு தெரியாது, முன்னாடி ஒரு ட்ரெயின் அப்படியே இந்த தாலாட்டும் காற்றைய வாழ்ந்துட்டு இந்த அஜித் படம் இருக்கு தெரியுமா, அந்த ஃபீல்ட்ல ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. நாங்க அது வந்து அப்படி போயிட்டு இருக்கோம். என்ன இங்க ஜோதிகா இருந்தாங்க, நம்மளுக்கு அப்படி யாரும் கிடையாது. ஐயோ இந்த ரணகலங்கில ஒரு கிரேட் அதான் டைலாக் பைத்தியம். பைத்தியமாவே இருந்தா என்ன பண்றது? Oh my God.